புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைதுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ சிவா குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார். இளவமுதன், இந்த போராட்டத்தின் போது யாரெல்லாம் இருந்தார்கள்? தற்போதைய சூழ்நிலை என்ன? பொதுப்பணித்துறையோட தலைமை பொறியாளர் நேற்று காரைக்காலில் கைது செய்யப்பட்டார். சிபிஐயால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்சம் பெற்றதாக இவர் கைது செய்யப்பட்ட இந்த விவகாரம் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே வகையில் தான் இன்று கேள்வி நேரம் துவங்கிய உடனேயே எதிர்க்கட்சி தலைவரான சிவா குறுக்கிட்டு இந்த பிரச்சனை பற்றி பேச வேண்டும், பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த விவகாரத்தில் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் அதுக்கு சபாநாயகர் அனுமதிக்கவில்லை. காரணம் என்றால் கேள்வி நேரத்துக்கு நடுவில் எதுவும் ஏற்கப்படாது, பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று கூறினார். ஆனால் இது கேட்காமல் திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் சபாநாயகர் இருக்கை முன்பு நின்றது மட்டுமல்லாமல் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். உடனே சபாநாயகர் அனைவரையும் குண்டுகட்டாக வெளியேற்ற உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் சபை காவலர்கள் எதிர்க்கட்சி தலைவரான சிவாவை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றி வந்தனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறினார்கள். அதே நேரத்தில் காரைக்காலை சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் மற்றும் நாக தியாகராஜ் ஆகியோர் தாமதமாக வந்தனர். அவர்களும் அவைக்குள் இந்த பிரச்சனை எழுப்பினார்கள். அப்பொழுது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அமைச்சர் இதில் பதவி விலக வேண்டிய அவசியமே கிடையாது, சிபிஐ உரிய நடவடிக்கை எடுத்திருக்குது, அது மத்திய அரசு நடவடிக்கை, அது பற்றி சட்டமன்றத்தில் பேச தேவையில்லை என்று குறிப்பிட்டார்கள். இருப்பினும் திமுக உறுப்பினர் தொடர்ந்து வலியுறுத்தும் போது சபாநாயகர் குறுக்கிட்டு கேள்வி நேரம் முடிந்த பிறகு இதை பற்றி பேசிக் கொள்ளலாம் என்று கூறி இந்த விவாதத்தை இறுதி செய்தார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளவமுதன். தூக்க